ராம்தாஸ் சார். இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? எஸ் சார், ஒரே பெஞ்ச் மேட் சார். பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களா? சுகுணா சுகன்யா 2 பேரோட அப்பா அம்மா வெளியூர்ல இருக்காங்க. கௌரி ஷீஸ் ஃப்ரம் எ போர் ஃபேமிலி. அப்பா லாரி ஓட்டுறாரு, அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்பிடுங்க. ஷூர் சார். இங்க பாருமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். பாருமா, கடை தருது பாருமா. நகருங்க, எழுந்துருங்க, பண்ணுங்க, கொண்டு வாங்க. இங்க பாருங்க ஃபாதர். ஏன் ஃபாதர் எனக்கு மட்டும் இப்படி இல்ல? ஒரு சின்ன வார்த்தையில கூட அவளை சத்தம் போட்டு நான் திட்டினதில்ல ஃபாதர். அப்புறம் எப்படி எங்களை விட்டு போனா? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு ஃபாதர். அவ நல்லா படிச்சு பெரிய ஆளாய் எங்களை நல்லா பாத்துப்பேன்னு சொன்னா ஃபாதர். பாத்தீங்களா, எங்களை விட்டு இப்ப பாதிலேயே போயிட்டா. ஃபாதர், 1 minute. இந்த பொண்ணுங்க ஸ்கூல் டேஸ்ல எப்படி? இவங்க 3 பேரும் படிக்கிறதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, டான்ஸ் பாட்டுன்னு இவங்க தான் பிரைஸ் வின்னர்ஸ். எனி லவ் அஃபேர்? நோ, நதிங் லைக் தட். சார், இது பாடி கிட்ட இருந்து கிடைச்ச செல்போன். இதுல இருக்கிற 3 நம்பர் இவங்க கூட படிச்ச பசங்களோடது. ஃபர்தர் என்கொயரிக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இவங்கள பார்த்தா இவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நம்ப முடியுதா? இந்த வயசுல இப்படி பண்ணிட்டானுங்களே. டூருக்கு கூட ரொம்ப சந்தோஷமா வந்தாங்களே, இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை. இட்ஸ் ஆல் காட்ஸ் டிசிஷன், we can't deny it. கஷ்டம். அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கட்டும், இவங்க 3 பேருக்கும் நல்லாவே வேணும். அமைதியாரு, அழாதன்னு சொல்றாங்க. உங்க பொண்ணா இறந்தது இல்லல்ல, பின்ன எதுக்கு நீங்க அழுவுறீங்க? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அழறதுனால யாரும் திரும்பி வந்துட போறது இல்ல. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அழறத நிறுத்திட்டு உங்க பிள்ளைங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஜாக்கிரதையா கவனிங்க. எங்க காலத்துல எல்லாம் செல்போன் கிடையாது. ஸ்கூல் விட்ட உடனே நாங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடுவோம். அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை மறக்காம அப்பா அம்மாக்கு சொல்லுவோம். ஆனா இப்போ அப்பா அம்மாவே மொபைல்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி பிள்ளைங்களை கவனிக்க முடியும்? காலிகாலம். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ நவ. சார் ப்ளீஸ் ஆன்சர் மீ சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சே சம்திங் சார். நோ கமெண்ட்ஸ். ஃபாதர், இறந்தவங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஸ்கூல்ல எல்லாரையும் நான் விசாரிக்கணும். ஓகே சார், அந்த 3 பேரையும் ஸ்டேஷன் கூட்டி வந்துருவா. Ramdas, you take them and do the procedure. Thank you, sir. ஏன்டா இப்படி பண்ணீங்க? சொல்லுங்கடா. உங்களை நம்பி தானடா பொட்ட புள்ளிங்களா அனுப்புறோம். அப்படி என்னடா ஆச்சு? Ramdas, sir, on clear. அமைதியா சொன்னா கேளுங்க. விடுங்க சார். விடுங்க சொல்றேன். அமைதியா இருங்க, சொன்னா கேளுங்க. அவங்க வண்டியில ஏத்து. பொத்தி வந்துடா என் பொண்ணை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களடா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? குட் மார்னிங் எஸ்பி ஆபீஸ். சார் இன்னும் வரல, வந்துருவாரு. அப்ப எதுவும் உங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டீங்க? எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னோம்ல சார். அடி வாங்கி இவனுங்க திருந்தல பாத்தீங்களா சார்? அடி இன்னும் பத்தலன்னு நினைக்கிறேன். இது நீயும் சுகுணாவும் இல்லையா? ஆமா சார். இது நீயும் சுகன்யாவும். அப்ப இவங்க நான் தான் சார். நீயோ சொல்ற நாயா? கௌரியும் சார். குட், வெரி குட். ஓகே, இப்ப சொல்லுங்க, தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணுங்களோட நியூடு வீடியோஸ் அவங்க செல்போனுக்கு எப்படி வந்திருக்கும்? யார் அனுப்பியிருப்பா? சொல்ற நீ தானே?
ம் எஸ் சார் என்ன சொல்றாங்க பசங்க? போட்டோல இருக்கிறது இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த வீடியோவை யார் அனுப்புனதுன்னு கேட்டா தெரியலன்னு மழுப்புறானுங்க. ஓ, நீங்க 3 பேரும் அந்த பொண்களை சின்சியரா லவ் பண்ணது உண்மைதானே? உண்மைதான் சார், சின்சியரா லவ் பண்ணோம். ஓகே, அவங்கள நீங்க மனசார நேசிச்சு அவங்கள ஏமாத்தி அவங்களுக்கே தெரியாம படம் எடுத்து பிளாக்மெயில் பண்றதுதான் உங்களுடைய உண்மையான காதலா? உடம்புக்காகவா? ஐயோ சார், நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. எத்தனை மணிக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்க? ஷார்ப்பா 12 o'clock சார். குட், தென் ப்ரொசீட். இனி அவங்களை அடிக்க வேண்டாம். இதுக்கு பின்னாடி வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நாம விசாரிக்கணும். முக்கிய செய்திகள். மவுண்ட் அகாடமி பள்ளிக்கு ஒரு வாரம் நாம இனிமே தலை குனிஞ்சுதான் நடந்தாகணும். ஸ்கூலோட மானம் நாரி கிடக்குது. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கூட வச்சிருந்தா ஸ்கூலோட மானம் நாரத்தான் செய்யும். என்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் எல்லாருக்கும் சமையல் பண்றேன், வாடனா இருக்கேன், தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறேன். கடைசியா உனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவேன். பொடா என் பூ. மசூதி இடிப்பு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்டயும் ஊர் பொதுமக்கள் கிட்டயும் பதில் சொல்ல முடியல ஃபாதர். வெளியில தலைக்காட்ட அசிங்கமா இருக்க. I think Anantu is innocent in this case. He's a good chap. He got 95% marks last year. And also from an orthodox family. அதான பார்த்தேன். நான் என்னவோ அவன் நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருப்பான்னு. இல்லையா? இந்த நேரத்துல போலீஸ் என்கொயரி, அதுவும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருக்காது ஃபாதர். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வாட் டு டு? இன்னொரு விஷயம் ஃபாதர். செய்திகள். மவுண்ட் அகாடமி பள்ளி மாணவிகளின் தற்கொலையில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் சீற்றம். இதனால் சந்தேகத்தின் பேரில் இறந்த மாணவிகளுடன் படித்த 3 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களை 15 நாட்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தங்க வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பள்ளி நிர்வாகம் அம்மாணவர்களை பள்ளியில் இருந்து தற்காலிக நீக்கம் செய்துள்ளதாக கமிஷனர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம். அம்மா, யாரு? என்ன ஆச்சுடா? பார்வோட அட்மிஷன் விஷயமா போயிருந்தியே? அட்மிஷன் போட்டச்சுமா. அமெரிக்காவில இருந்து வந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதும் பிரின்சிபல் கொஞ்சம் யோசிச்சாருமா. அப்புறம்? ஆனா பிரின்சிபல் அண்ணனும் கிளாஸ்மேட்னு தெரிஞ்ச உடனே ஒத்துக்கிட்டாரு. லாஸ்ட் பேட்ச்ல 3 பொண்ணுங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுல பார்வதிக்கு சீட் கிடைச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் அந்த கேஸோட நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். அது உங்களுக்கு வேணாமே. அது சரி, பெரிய போலீஸ்காரன் தான். கோச்சுக்காதீங்கம்மா. சரி, நம்ம பார்வதி எங்க? குழந்தை கோயிலுக்கு போயிருக்கா. அப்பனே விநாயகா,